கையிலேயே மயிலை, மயிலையே கைலை என்று சான்றோர்கள் கூற நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? இதனுடைய உட்பொருள் என்னவென்று தெரியுமா? விண்ணுலகில் உள்ள கைலாயத்தின் பரிபூரண அருளை மண்ணுலகில், அதுவும் நமது சிங்கார சென்னையின் இதய பகுதியான திருமயிலையிலே பெற முடியும் என்பதுதான் இதனுடைய பொருள். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஆன்மீக அதிர்வுகள் நிறைந்து விளங்கக்கூடிய இந்த புண்ணிய பூமிக்கு மயிலாப்பூர் என்று பெயர் எப்படி வந்தது என்று எப்போதாவது நீங்கள் சிந்தித்திருக்கிறீர்களா? தேவலோகத்திலிருந்து வந்த ஒரு அழகிய மயில்தான் இந்த பெயருக்கு காரணம் என்பதை நீங்கள் அறிவீர்களா? அதுதான் உண்மை. அதுவும் அந்த மயில் வேறு யாரும் அல்ல, சாட்சாத் அன்னை பார்வதி தேவிதான். வாருங்கள், காலச்சக்கரத்தின் வழியாக சற்றே பின்னோக்கி பயணித்து அகிலாண்டேஸ்வரியான ஆதிபராசக்தி மயில் உருவம் தாங்கி பரமேஸ்வரனை பூஜித்த அந்த மெய்சிலிருக்கும் தெய்வீக புராணத்தையும் கபாலீஸ்வரர் திருக்கோயிலின் வரலாற்றை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ளலாம். பனிபடர்ந்த சிகரங்கள் வானை தொட்டு நிற்கக்கூடிய கைலாய மலை எங்கும் அமைதியும் தெய்வீகமும் தவழும் பிரபஞ்சத்தின் மையப்புள்ளியாக விளங்குகிறது. அங்கே ஞானத்தின் முழு உருவான தட்சிணாமூர்த்தியாக பிரபஞ்சத்தின் ரகசியங்கள் அனைத்தும் தன்னுள் அடக்கி மௌனத்தாலேயே உரையாடக்கூடிய பரமசிவன் வீற்றிருக்கிறார். அவருக்கு பக்கத்தில் அகிலத்தின் அன்னையான பார்வதி தேவி மிகுந்த பணிவோடும் பக்தியோடும் அமர்ந்திருக்கிறார். அவர் அகில உலகத்திற்கும் அரசியாக இருந்தாலும் கூட தன் பதியான பரமேஸ்வரனிடம் இருந்து ஞானத்தையும் கற்பதில் அவருக்கு நிகர் அவர்தான். அந்த நேரத்தில் பிரபஞ்சத்தையே இயக்கும் மூல மந்திரமான நமச்சிவாய என்னும் பஞ்சாட்சர மந்திரத்தின் மகிமைகளையும் அதன் ஆழ்ந்த அர்த்தங்களையும் தேவிக்கு உபதேசிக்க சிவபெருமான் திருவுள்ளம் கொண்டார். தேவர்களும் முனிவர்களும் காண துடிக்கும் ஒரு அரிய காட்சி அது. பிரபஞ்சத்தின் தோற்றம், இயக்கம், முடிவு என அனைத்தையும் உள்ளடக்கிய அந்த மகாத்தான ஞானம் கைலாய மலையில் நாதமாக எதிரொலிக்க தொடங்கியது. பார்வதி தேவியும் தன்னுடைய முழு கவனத்தையும் சிவபெருமானின் திருவாக்கிலிருந்து வெளிவரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலும் குவிந்து அந்த ஞான பெருங்கடலில் லயித்திருந்தார். சரியாக அப்போதுதான் அந்த நிகழ்வு அரங்கேறியது. சிவபெருமான் உபதேசித்துக் கொண்டிருந்த அந்த தருணத்தில் தேவலோகத்தைச் சேர்ந்த ஒரு அழகிய மயில் ஒன்று தன்னுடைய வண்ணமயமான தோகையை விரித்து ஆனந்தமாக நடனமாடத் தொடங்கியது. அதனுடைய நீல நிற கழுத்தும் விரிந்த தோகையில் ஒளிர்ந்த 1000 கண்களும் வர்ண ஜாலங்களும் அதனுடைய நளினமான அசைவுகளும் காண்போரை கவரும் வகையில் அமைந்திருந்தது. கைலாயத்தின் தெய்வீக சூழலில் இந்த மயிலின் நடனம் மேலும் ரம்யமாக காட்சியளித்தது. உபதேசத்தில் ஆழ்ந்திருந்த அன்னை பார்வதியின் கவனம் ஒரு கணம் அந்த மயிலின் நடனத்தின் மீது ஈர்க்கப்பட்டது. அதனுடைய அழகில் அன்னையின் மனம் சற்றே லயித்து போனது. உபதேசத்தின் முக்கியத்துவத்தை விட அந்த மயிலின் தோற்றம் அவரது பார்வையை தன்வசமாக்கியது. அந்த ஒரு கண நேரத்தில் கவனச்சிதறல் ஏற்பட்டது. பிரபஞ்ச நியதிப்படி ஒரு தர்ம சங்கடத்தை அதனால் உருவாக்கிவிட்டது. ஞானத்தின் ஊற்றான சிவபெருமான் தன்னிடம் உபதேசம் கேட்கும் தேவியின் மனம் அலைபாய்ந்ததை மறுகணமே உணர்ந்தார். அவர் சினம் கொள்ளவில்லை, மாறாக தர்மத்தை நிலைநாட்ட திருவுள்ளம் கொண்டார். அவர் பார்வதியை நோக்கி, தேவி, நீ பிரபஞ்ச ரகசியமான பஞ்சாட்சரத்தின் பொருளை நான் விளக்கும் பொழுது அந்த உன்னதமான நேரத்தில் உன் கவனம் ஒரு மயிலின் ஆட்டத்தின் மீது ஏன் சென்றது? எந்த ஒரு பொருளின் மீது உன் மனம் ஈர்க்கப்பட்டதோ அந்த உருவத்தையே நீ அடைவாயாக. பூலோகத்திற்கு சென்று மயில் உருவம் தாங்கி என்னை நோக்கி தவம் ஏற்று. உன்னுடைய பக்தி முழுமையானது என்று நீயே உணரும் பொழுது நான் உன்னை தேடி மீண்டும் வருவேன் என்று அருளினார். இது ஒரு சாபமாக கருதப்படவில்லை, ஒரு பாடமாக கருதப்பட்டது. அகிலத்திற்கே அன்னையான பார்வதி தேவிக்கு கவனத்தின் அவசியத்தையும் பக்தியின் ஒருமுகத்தன்மையையும் உணர்த்துவதற்காக ஈசன் நிகழ்த்திய ஒரு திருவிளையாடல் தான் அது. தன் பிழையை உணர்ந்த அன்னை தலைவணங்கி ஈசனின் கட்டளையை ஏற்கிறார். தேவலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு மயில் உருவத்தில் வந்து இறங்குகிறார் அன்னை பார்வதி.
அவர் வந்திறங்கிய இடம் அடர்ந்த புன்னை மரங்கள் சூழ்ந்த ஒரு சோலை வனம். கடல் அலைகளின் ஓசை தாளாட்ட அந்த பசுமையான வனம் தவம் ஏற்றுவதற்கு ஏற்ற ஒரு புண்ணிய பூமியாக திகழ்ந்தது. இன்று அந்த இடமே திருமயிலை கபாலீஸ்வரர் திருக்கோயிலில் புன்னைவனநாதர் சன்னதியாக அமைந்திருக்கிறது. அன்னை தன்னுடைய தவத்தை தொடங்கினார். மயில் வடிவத்தில் இருந்த அவர் தன்னுடைய அழகால் மலர்களை பறித்து வந்து அங்கு வீற்றிருந்த சிவலிங்கத்திற்கு தினந்தோறும் தவறாமல் பூஜை செய்து வந்தார். வெயில், மழை, புயல் என பருவங்கள் மாறினாலும் கூட அவருடைய தவம் மட்டும் துளியும் களையவில்லை. ஈசனின் திருநாமத்தை மட்டுமே உச்சரித்தபடி அவர் மேற்கொண்ட அந்த கடுமையான தவம் பூலோகத்தையே பக்தி மனத்தால் நிரப்பியது. ஒவ்வொரு நாளும் அவர் சிவலிங்கத்திற்கு சூட்டிய மலர்கள் அவரது ஆழமான பக்தியின் அடையாளமாக விளங்கின. ஒவ்வொரு முறையும் அவர் சிவாய நம என்று தனது மயில் குரலில் ஒலி எழுப்பிய போதும் அது பிரபஞ்சத்தின் செவிகளில் பக்தி கீதமாக ஒலிக்கத் தொடங்கியது. அன்னையின் இந்த இடைவிடாத தவத்தின் சக்தி கைலாயம் வரை சென்றடைகிறது. புராணங்கள் கூறும் வண்ணம் மயில் வடிவத்தில் வந்த அன்னை இன்றும் கபாலீஸ்வரர் திருக்கோவிலில் தல விருஷமாக புன்னை மரத்தின் அடியில் சிவலிங்கத்தை பூஜிக்கும் கோலத்தில் சிலையாக காட்சி தருகிறார். அன்னையின் மாசற்ற உண்மையான பக்தியை கண்டு சிவபெருமானின் திருவுள்ளம் குளிர்கிறது. தன்னுடைய திருவிளையாடலை நிறைவு செய்ய அவர் முடிவு செய்கிறார். ஒரு நல்ல நாளில் அன்னை மயில் உருவத்தில் பூஜை செய்து கொண்டிருந்த போது வானை பிளக்கும் பேரொளியோடு சிவபெருமான் அவர் முன்னே காட்சி அளித்தார். ஈசனின் தெய்வீக தோற்றத்தை கண்டதும் மயில் வடிவத்தில் இருந்த அன்னை ஆனந்த கண்ணீர் வடித்தார். சிவபெருமான் தன்னுடைய திருக்கரத்தால் அவரை தீண்ட மறுகணமே பார்வதி தேவி தன்னுடைய சுயரூபமான ஆதிபராசக்தி வடிவத்தை மீண்டும் அடைந்தார். பேரானந்தத்தில் திளைத்த அன்னைக்கு சிவபெருமான் வரம் அருளினார். தேவி, உன்னுடைய பக்தி என்னை மெய்சிலிர்க்க வைத்துவிட்டது. நீ கேட்ட வரங்களை வாரி வழங்கும் கற்பக விருட்சம் போல இனி நீ பக்தர்களுக்கு அவர்கள் கேட்ட வரங்களை மட்டுமல்லாது கேட்க மறந்த வரங்களையும் அள்ளி கொடுப்பாயாக. ஆதலால் இன்று முதல் நீ கற்பகாம்பாள் என்று அழைக்கப்படுவாய் என்று அருள்பாலித்தார். அத்துடன் நீ மயில் வடிவத்தில் என்னை வழிபட்ட இந்த புண்ணியத்தலம் இனி மயிலாப்பூர் என்று பெயர் பெறும். இங்கு வந்து உன்னையும் என்னையும் வழிபடும் பக்தர்களுக்கு அனைத்து நன்மைகளும் கிட்டும் என்று வரமளிக்கிறார் ஈசன். இந்த தலத்தின் இறைவனுக்கு கபாலீஸ்வரர் என்ற திருநாமம் வழங்கப்படுவதற்கும் ஒரு புராண வரலாறு உண்டு. ஒரு சமயம் தனக்கும் சிவபெருமானைப் போலவே 5 தலைகள் இருப்பதால் தானும் அவருக்கு நிகரானவர் என்ற ஆணவம் பிரம்மதேவன் மனதில் குடியேறியது. அந்த ஆணவத்தை அடக்க சிவபெருமான் பிரம்மாவின் ஒரு தலையை, அதாவது கபாலத்தை கொய்கிறார். தன்னுடைய தவறை உணர்ந்த பிரம்மா இந்த தலத்திற்கு வந்து சிவலிங்கத்தை நிறுவி வழிபட்டு தன்னுடைய படைப்பு தொழிலை மீண்டும் பெறுகிறார். பிரம்மாவின் கபாலத்தை கையில் ஏந்தி அவருக்கு அருள் புரிந்ததால் இந்த தல இறைவன் கபாலீஸ்வரர் என்று பெயர் பெற்றார். இந்த தெய்வீக நிகழ்வுகள் அரங்கேறிய கபாலீஸ்வரர் திருக்கோவில் பல வரலாற்று பெருமைகளை தன்னகத்தே கொண்டிருக்கிறது. 7ஆம் நூற்றாண்டில் பல்லவ மன்னர்களால் கடற்கரையோரமாக இந்த திருக்கோயில் கட்டப்பட்டதாக வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். அருணகிரிநாதர் தன்னுடைய திருப்புகழில் கடல கரை திரை அருகே சூழ் மயிலை பதிதனில் உறைவோனே என்று பாடியிருப்பது பழமையான கோவில் கடற்கரையில் அமைந்திருந்ததற்கான ஒரு சான்றாகவும் விளங்குகிறது. ஆனால் 16ஆம் நூற்றாண்டில் நிகழ்ந்த போர்ச்சுகீசியர்களின் படையெடுப்பு காரணமாக அந்த கடற்கரை கோவில் இடிக்கப்படுகிறது. அதன் பின்னர் சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்பு விஜயநகர மன்னர்களின் உதவியோடு தற்போதுள்ள இடத்தில் இந்த திருக்கோவில் மீண்டும் நிர்மாணிக்கப்பட்டது. திருஞான சம்பந்தர் பாம்பு தீண்டி இறந்த பூம்பாவை என்ற பெண்ணின் அஸ்தியில் இருந்து மட்டிட்ட புண்ணியங்காணல் மடமயிலை என்று தொடங்கும் பதிகத்தை பாடி அவளை மீண்டும் உயிருடன் எழச் செய்த மாபெரும் அற்புதம் நிகழ்ந்ததும் இந்த தலத்தில்தான். இன்றும் 63 திருவிழாவின் போது பூம்பாவை உயிர்த்தெழும் நிகழ்வு தத்ரூபமாக நடத்தி காட்டப்படுகிறது. கபாலீஸ்வரர் திருக்கோவில் என்பது வெறும் கற்களால் ஆன ஒரு கட்டுமானம் மட்டுமல்ல, அது அன்னை பராசக்தியின் மாசற்ற பக்தியின் சின்ன
சின்னம். சிவபெருமானின் எல்லையற்ற கருணையின் அடையாளம். காலத்தால் அழிக்க முடியாத நமது செழுமையான கலாச்சாரத்தின் பெட்டகம். மயில் வடிவத்தில் அன்னை மேற்கொண்ட பூஜை ஒரு கவனச்சிதறலுக்கான பரிகாரம் மட்டுமல்ல, அது தீவிரமான பக்தியின் வெளிப்பாடு. ஆணவத்தால் வீழ்ந்த பிரம்மா இங்கு வழிபட்டு மீண்டும் மேன்மை அடைந்தது மற்றொரு சிறப்பு. இறைவனின் கருணைக்கு எல்லையே இல்லை என்பதை இந்த வரலாறு நமக்கு உணர்த்துகிறது. இன்றும் நாம் ராஜகோபுர வாயிலில் நுழையும் போதே அந்த தெய்வீக கதைகளின் அதிர்வலைகளை நம்மால் முழுமையாக உணர முடியும். அன்னை கற்பகாம்பாளின் கருணை பார்வையையும் கபாலீஸ்வரர் அருளையும் நாடி வரக்கூடிய பக்தர்களின் குறைகளை தீர்த்து வாழ்வில் சகல வரங்களையும் நிம்மதியையும் வழங்குகின்றன. மயிலையே கையிலே என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது ஒவ்வொரு பக்தனும் உணரும் அனுபவபூர்வமான உண்மை. இந்த தெய்வீக புராணம் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல ஆன்மீக ரகசியங்களையும் வரலாற்று தகவல்களையும் தொடர்ந்து அறிந்து கொள்ள விரும்பினால் ஆன்மீக மனம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள். இந்த காணொளி குறித்த உங்களின் மேலான கருத்துக்களை கீழே கமெண்டில் அவசியம் பதிவிடுங்கள். நீங்கள் கபாலீஸ்வரர் திருக்கோவிலுக்கு சென்று தரிசித்த அனுபவங்கள், வேண்டுதல்கள் நிறைவேற்றப்பட்டிருந்தால் அதனையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். மற்றொரு ஆன்மீக தேடலில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.